ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி 2 கிலோ செய்ய போகிறோம். அது எப்படி என்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. ஏலக்காய், பட்டை, லவங்கம் எடுத்திருக்கோம் தேவையான அளவு. அடுத்தது நறுக்கி வச்ச வெங்காயம் 2 கிலோவுக்கு தேவையான அளவு. தக்காளி, புதினா, கொத்தமல்லி, 2 எலுமிச்சைப்பழம், பச்சை மிளகாய் எடுத்திருக்கோம். அடுத்தது சக்தி மசாலா தாங்க யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 2.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த சிக்கனில் இஞ்சி பூண்டு, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் கலந்து வச்சுருக்கோம் மசாலா ஊறட்டும்னு சொல்லி. தேவையான அளவு இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். பாஸ்மதி ரைஸ் அரிசி தான் எடுத்திருக்கோம். அரிசி ஊற வச்சுருக்கேன், வாஷ் பண்ணி. இப்போது பாத்திரம் வச்சுக்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் விட்டுடலாம். நான் கோல்டு வின்னர் தாங்க யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். எண்ணெய் விட்டுட்டோம். அடுத்தது எண்ணெய் நல்லா காயட்டும். எங்கள் அக்கா தாங்க செய்கிறாங்க இந்த பிரியாணி. 2 பேரும் சேர்ந்து செய்கிறோம். இப்போது பட்டை, லவங்கு, ஏலக்காய், கிராம்பு எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு போட்டுடலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். அடுத்தது நறுக்கி வச்ச வெங்காயம் இப்போது எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டோம். இப்போ நல்லா இந்த வெங்காயம் நல்லா வதக்கலாம். நாங்கள் எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி. சீக்கிரம் வெங்காயம் வதங்கணுன்னா அதுக்கு அளவு உப்பு போட்டுடலாங்க. ஏன்னா இப்போ 2 கிலோவுக்கு ஒரு புடி 1 கிலோவுக்கு கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். இப்போது 2 புடி 2 கிலோ தான் நாங்கள் செய்ய போகிறோம். அதனால் இந்த மசாலாவுக்கு 2 புடி உப்பு கையளவில் மீடியமாக. இப்போது வெங்காயத்தில் போட்டு இதை நல்லா வதக்குனா சீக்கிரமாக உப்பு சேர்த்தா சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதங்கட்டும். இப்போது வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போது இஞ்சி பூண்டு தேவையான அளவு 2 கிலோவுக்கு எடுத்திருக்கோம். இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பாடு. இந்த மசாலா தாங்க இருக்குது டேஸ்ட்டு. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். சக்தி மசாலா இதுக்கு தேவையான அளவு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ பாருங்கள் கலர் எப்படி மாறுது பாருங்கள். அதில் இருக்க எண்ணெய் எல்லாம் நல்லா மாறிது. நல்லா வதங்கணுங்க. இப்போது வதங்கின பிறகு பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி இதை சேர்த்துலாம். பச்சை மிளகா போட்டுட்டோம், புதினா, கொத்தமல்லி 2 சேர்த்து வச்சிடணும். இப்போது இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போது தக்காளி சேர்த்துடலாங்க. நறுக்கி வச்ச தக்காளி. இதையும் நல்லா வதங்கட்டும். எவ்வளோ வதங்குதோ அவ்வளோவும் நல்லா டேஸ்ட்டு தரும் சாப்பாடு.
சாப்பாடு டேஸ்ட் இருக்க காரணமே மசாலா வதங்குறதாங்க இருக்குது. நல்லா வதங்கட்டும். வதங்கின்னு இருக்குது. இப்போது சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம். சிக்கன் வாஷ் பண்ணி மசாலா கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு போட்டு கலந்து ஊற வச்ச சிக்கன் இது. இப்போது இது போட்டுடலாம். இப்போ இந்த சிக்கனை நல்லா தக்காளி வதங்கின பிறகு இந்த சிக்கன் சேர்த்துடலாங்க. நல்லா சிக்கன் இப்போ வதங்கணும். அதில் சிக்கனில் இருக்கிற தண்ணி, அதுவே கொஞ்சம் தண்ணி அதில் நிறைய விடும். அதுலேயே கொஞ்சம் பாதி வாயில் வெந்துடும். அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போதைக்கு சிக்கன் வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இப்போ தயிர் சேர்த்துடலாம். தேவையான அளவு தயிர் சேர்க்குறோம் சாப்பாட்டுக்கு. இப்போது எலுமிச்சைப்பழம் 2 எலுமிச்சைப்பழம் எடுத்தோம் இல்லையா, அதோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதோட ஜூஸும் எலுமிச்சைப்பழம் ஜூஸு சேர்த்துடலாம். சாப்பாடு டேஸ்ட்டு தரும். இப்போ இது நல்லா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இந்த மசாலா இந்த கறி நல்லா கொஞ்சம் வேகணும். முக்கால்வாசி வேகட்டுங்க கறி. மூடிட்டோம். இப்போ நல்லா வெந்துடுச்சு கறி. பார்க்கலாம். ஒரு முக்கால்வாசி கறி வெந்தால் போதும். வெந்துடுச்சு. மசாலாவும் நல்லா கமகமன்னு இருக்குதுங்க. அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த மசாலா இறக்கி வச்சுட்டோமா, ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு பாத்திரத்தில் தண்ணி உல வச்சிடலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவு 2 கிலோ அரிசிக்கு தண்ணி என்ன தேவைப்படுதோ அது போட்டுடலாம். இப்போது அந்த சாப்பாடு 2 கிலோவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். கொஞ்சம் கமகமன்னு இருக்கும். இப்போது கலர் பவுட்ரு கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை போதுங்க. ஏன்னா நாங்கள் சக்தி மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை சேர்த்தா போதும். இப்போ நல்லா இது ஒலை கொதிக்கட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது அரிசி போட்டுடலாம். ஊற வச்சுருக்க அரிசி வந்துடுச்சுங்க. அரிசி போட்டுடலாம். பாஸ்மதி ரைஸ் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். அரிசி போட்டுட்டோம். நல்லா கொஞ்சம் அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டில் வைக்கலாம். இப்போ உஷாராக பக்கத்துலேயே இருந்து பார்க்கணுங்க. இல்லாட்டி சாப்பாடு ரொம்ப வெந்துடும். பாதி தான் சாப்பாடு வெந்திருக்கணும். ஏன்னா தம் கொடுக்குறோம் இல்லையா, அதனால் இப்போ மசாலா வச்சுட்டோம். மசாலா கொஞ்சம் சூடு ஆறிட்டு இருக்கா, மசாலாவில் சூடு ஏறுற வரைக்கும் நாங்கள் சாப்பாடு வெடிக்கட்டிடலாம். நிறைய ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஜல்லிக்கரண்டியில் சாப்பாடு பாதி தான் வெந்திருக்கு பாயெல்லாம். இப்போ மசாலாவில் சேர்த்துடலாம். அது வரைக்கும் மசாலாவும் சூடாயிடுச்சு. கொதி வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. இப்போ எடுத்து போட்டுட்டோம். சொல்லுங்கள்.
அக்காவும் நானும் தாங்க சேர்ந்து செய்கிறோம் சாப்பாடு பிரியாணி. பார்த்து பார்த்து அவ்வளோதான். இப்போ சாப்பாடு தம்முக்கு விட்டுடலாம். இப்போ ஒரு தவா வச்சிடலாம். அடி பிடிக்காது அது வச்சுட்டா. அதுக்கப்புறம் மேலே டபரா வச்சுட்டு இப்போ சாப்பாடு தம்முக்கு கொடுத்துடலாம். நீங்கள் நியூஸ் பேப்பர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை காட்டன் துணி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லோ ஃப்ளேம் வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் நாங்கள் அது தொடக்கூடாதுங்க. அது பாருங்கள் ஆயிடுச்சு, தம் ஆயிடுச்சு. சாப்பாடு பிரியாணி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். சாப்பாடு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, சிக்கன் பிரியாணி செஞ்சிட்டோம். வாங்க சாப்பிட்லாம். பாய்.